அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி எமக்கு சொல்லுகிறது. குர்ஆனிலே மிக இன்பமாக ஓதக்கூடிய வசனம் சூரத்து நூருடைய 35வது வசனம். அல்லாஹு நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ زجاجة الزجاجة كأنها كوكب ذري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء. الله أكبر. الله نور السماوات والأرض. அல்லாஹ் யார்? வானம் பூமிகளுடைய வெளிச்சம் அவன். அல்லாஹ் நூரு ஸமாவாதி வல் அர்த். நூர் அல்லாஹ்வுடைய உள்ளமை, அது அல்லாஹ்வுடைய உள்ளமை, அவன் அது படைப்பல்ல, அல்லாஹ்வுடைய உள்ளமை, வெளிச்சம், அவன் சார்ந்திருக்கக்கூடிய வெளிச்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் ஷுப்ஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி. அல்லாஹ் அந்த திரையை அகற்றிவிட்டால், இந்த திரை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நூருன் அன்னா அராஹு, அவன் வெளிச்சம் உள்ளவன், அவனை எப்படி பார்ப்பது? அந்த மகத்துவமிக்க அந்த வெளிச்சத்தின் திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் லஅஹ்ரகத் ஷுப்ஹாத்து வஜ்ஹி, அவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய ஒளியின் கதிர்கள் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் உள்ள படைப்புகள் அனைத்தையும் சுட்டரித்துவிடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹுல் அதீம். அந்த வெளிச்சம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது, ரப்பி அர்னி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? கால லன் தரானி, மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது. வலாகின் இன்துர் இலல் ஜபல், முடிந்தால் அந்த மலையை பார். فإن استقر مكانه فسوف تراني, நான் வெளிப்படும் போது அந்த மலையால் நிலையாக நிற்க முடியும் என்றால் மூசா என்னை நீ பார்க்கலாம். فلما تجلى ربه للجبل, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அந்த மலையின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்திய போது, جعله دكا وخر موسى صعقا فلما أفاق قال سبحانك تبت إليك. அல்லாஹ் அக்பர். இந்த காட்சி அல்லாஹ் கொண்டு வருகிறான். மூசா கேட்டார், யா அல்லாஹ் உன்னை பார்க்க முடியும். அல்லாஹ் சொன்னான், பார்க்க வேண்டுமா? உன்னால் என்னை பார்க்க முடியாது மூசா. மூசா கேட்டார், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும், முடிந்தால் அந்த மலையை பார், என்னை வெளிப்படுத்தும் போது நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம். அல்லாஹ் வெளிப்படுத்தினான். விரலுடைய கீரல் அளவிற்குள்ள ஒளியை, அல்லாஹுடைய அந்த ஒளியுடைய மகத்துவம் அந்த மலையின் மீது பட்டவுடன் அந்த மலை வெடித்து பஸ்பமானது. மூசா மயக்கடித்தார். மயக்கடித்து எழுந்தவுடன் மூசா சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தினார், அந்த அதீமை மகத்துவப்படுத்தினார். சுப்ஹானக், பரிசுத்தமானவனே, துப்து இலைக், உன்னிடத்திலே தௌபாவை கொண்டு வருகிறேன், மீண்டு வருகிறேன், நான் உன்னை நம்பிக்கை கொண்டவன் யா அல்லாஹ், உன்னை பார்க்காமல் என்று சொன்னார்கள். அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹ் ஃபீ زجاجة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணம் சொல்லுகிறான். அந்த வெளிச்சத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ், வீட்டில் விளக்கு வைப்பதற்காக இருக்கக்கூடிய இடம் மாடத்தை போன்று,
பழைய காலத்துடைய வீடுகளில் ஒரு மாடம் என்று வைத்திருப்பார்கள் விளக்கு வைப்பதற்காக. அல்லாஹ் அதை சொல்கிறான், கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ், அதில் விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹு ஃபீ ஜுஜாஜா, அந்த விளக்கு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. மாடம், அந்த மாடத்திற்குள் விளக்கு, அந்த விளக்கை சுற்றி கண்ணாடி குடுவை, கண்ணாடி. அஸ்ஸுஜாஜா அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி, அந்த கண்ணாடியும் தெளிவானதாக நட்சத்திரங்களை, முத்துக்களை போன்று மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்றிருக்கும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைத்தூனா லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா. அந்த விளக்கு எரிய வைக்கப்படும் எண்ணெயை கொண்டு. எந்த எண்ணெய்? மின் ஷஜரத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய ஒரு மரத்துடைய எண்ணெயிலிருந்து. அஸ்ஸைத்தூனா, அந்த பரக்கத் பொருந்திய மரம் ஜெய்தூனுடைய மரம். லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா, கிழக்கிலும் மேற்கிலும் அந்த மரம் கிடையாது. என்ன அர்த்தம்? அந்த மரத்தின் மேல் எப்போதும் சூரிய வெளிச்சம் படக்கூடிய முறையில் அந்த மரம் எப்போதும் சூரிய வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கும். அப்போதுதான் அழகான முறையில் இப்படி வரக்கூடிய எண்ணெய் கிடைக்கும். பரக்கத் பொருந்தி அந்த ஜெய்தூனுடைய எண்ணெயிலிருந்து அந்த விளக்கு எரிக்கப்படும். எரிக்கப்பட்டால் நூறுன் அலா நூர். அல்லாஹு அக்பர். அந்த கண்ணாடி குடுவையே பிரகாசமானது, அந்த வெளிச்சமே, அந்த விளக்கே பிரகாசமானது. அதற்கு மேல் இந்த வெளிச்சம் சேர்ந்தால் நூறுன் அலா நூர், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். என்ன விளக்கம்? நீண்ட விளக்கங்களை குறித்த வசனம் இது. இதனுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கே பல பக்கங்களை திருப்பி படிக்க வேண்டும். சுருக்கமாக நம்முடைய அறிஞர்களில் சிலர் சொன்ன விளக்கத்தை, குறிப்பாக சஹாபி அல் ஜலீல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறிய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். அல்லாஹ் ஒப்பிடுகிறான். அந்த ஒப்பீட்டை சில அறிஞர்கள் இதை ஒப்பிடாமல் அப்படியே சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க முன் வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது கமஸலி நூரிஹி, அவனுடைய வெளிச்சத்திற்கு உதாரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மனிதனுடைய நெஞ்சை. கமிஷ்காத் என்று அல்லாஹ் சொல்லுவது நெஞ்சுடைய பகுதியை. ஃபீஹா மிஸ்பாஹ், அதில் விளக்கு இருக்கிறது என்று சொல்லுவது ஈமானே. ஈமானுடைய வெளிச்சம் அதில் இருக்கிறது. கஸ்ஸுஜாஜா, அது அல் மிஸ்பாஹ் ஃபீ ஸுஜாஜா, அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணாடி குடுவை என்று சொல்லுவது கல்பை. இதயத்துள், நெஞ்சுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, ஈமான் என்ற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கிறது கல்ப், இதயம். அந்த இதயம் எப்படிப்பட்டது? அந்த ஈமான் கொடுக்கப்பட்ட அந்த முஃமினுடைய இதயம் அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி, மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசமானது. ஆமது பிரகாசமானது. ஒரு முஃமினுடைய ஈமான் பிரகாசமானது, அது தெளிவானது, அது கண்ணாடியை போன்று தெளிவானது. அதில் எந்த மறைவும் இருக்காது. அது எதை வெளிப்படுத்துமோ அதை செயல்படுத்தும். எந்த மாற்றமும் அழுக்கும் அதில் கலந்திருக்காது. அல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய சிறப்பது. அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைத்தூனா, ஸைத்தூன் என்றும் ஸைத்தூனுடைய பரக்கத் பொருந்திய மரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை. அதனுடைய வெளிச்சம் யகாது ஸைத்துஹா யுதி வலவ் லம் தம்ஸஸ்ஹு நார் லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா, அது கிழக்கிலும் கிடையாது மேற்கிலும் கிடையாது. குர்ஆன் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா, அது எங்கும் கிடைக்காது. ஏன்? அது படைப்பல்ல. குர்ஆன் படைப்பல்ல. அகீதா அது. குர்ஆன் படைப்பல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய உள்ளமை, அது தன்மை. அது லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா யகாது ஸைத்துஹா யுதி வலவ் லம் தம்ஸஸ்ஹு நார். அல்லாஹ் ஸைத்துனுடைய எண்ணெய் என்று சொன்னானே, அந்த எண்ணெய் எரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அது வெளிச்சத்தை தரும். அல்லாஹு அக்பர். ஆம், குர்ஆன் வெளிச்சமானது. அது யாரை சேர்ந்தாலும் சேரவில்லை என்றாலும் வெளிச்சமுடையது. ஏன்? அது படைப்பல்ல, அது படைத்தவனின் தன்மை, அவனுடைய கலாம். அது யாரோடு இணைந்தாலும் இணையவில்லை என்றாலும் அது வெளிச்சத்திற்குரியதுதான்.
அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அல் காலிக் படைத்தவன் தான். அல்லாஹ் படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்னாலும் அர் ராசிக் அவன் உணவளிப்பவன் தான். அல்லாஹ் அக்பர். புரிந்து பாருங்கள், நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இதயம், அதுவே வெளிச்சமானது. அந்த விளக்கே வெளிச்சமானது. நட்சத்திரங்களை போன்று மிளறக்கூடிய அந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய முஃமினுடைய உள்ளத்திற்கு நிரந்தரமான வெளிச்சமுடைய, அது எதையும் சேராமலேயே வெளிச்சம் தரக்கூடிய அந்த வெளிச்சமும் சேர்ந்து விட்டால், குர்ஆனும் அந்த முஃமினுடைய கல்பும் இணைந்து விட்டால், நூருன் அலா நூர், வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம். யஹ்தில்லாஹு லிநூரிஹி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை காண்பிப்பான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எமக்கு புரிதலை தருவானாக. அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை கொண்டு எமக்கு வழி நடத்துவானாக.